பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆவியானவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமெனுக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை இதுதான். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னால், தனக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை கவனம் செலுத்தி போறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்போ அவனுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல, அப்போ அவன் நல்லா இருக்கா, நான் நல்லா இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள், எரிச்சல் எண்ணங்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது அவங்களுக்கு வச்சிருக்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க திறமைக்கு தகுந்தாப்புல, டேலண்ட்டுக்கு தகுந்தாப்புல வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு டேலண்ட்டே இல்லை, அவங்களோட நீங்கள் கம்மியாக இருந்தீங்கனாலும் உங்கள் டேலண்ட்டுக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி திருப்தி ஆகும்படியாக தான் கர்த்தர் தருவார். அதாவது அவர் நன்மையானதை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவன் ஒரு கார் வாங்கிட்டான், அடுத்தவன் ஒரு இது வாங்கிட்டான்றதுக்காண்டி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அடுத்தவன் நகை வாங்கி போட்டிருக்கான், நான் நகை வாங்கி போடல, இப்படியெல்லாம் சில காரியங்கள் சில குடும்பங்களில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அநேக நேரங்களில் சண்டை வருது. அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு போகிறது, இல்லை ஒரு விதமான சலசலப்பான காரியங்கள் குடும்பத்தில் இருக்குது. இந்த காலை வேளையில் ஆவியான சொல்லுகிறதான காரியம், அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தின்படி நேர்த்தியாக ஓடணும். பாருங்கள், நீங்கள் இப்போது உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கவனம் செலுத்தாமல் இருந்தீங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாம்பட்டுக்கிட்டு, வஞ்சிக்கிட்டு, புறங்குறிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கென்ன வச்சிருக்கிறீங்க, அப்போ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி எது தடையாக இருக்குது அதெல்லாம் கட்டி ஜெபிச்சுட்டு போங்க. மனுஷங்க தடுதலாக இருக்காங்களா, இல்லை எனக்குள்ளே இருக்க சுயமே தடுதலாக இருக்கா, அதை யோசித்து பார்த்து அதை உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். இதுதான் உனக்குள்ளே இருக்க தடனை உணர்த்துவார். அதை பார்த்து நீங்கள் கோவப்படக்கூடாது. அதை நீங்கள் மேற்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உதவியோட இயேசுவின் நாமத்தினால அதை மேற்கொண்டு அதை என்னிடத்துல அப்புறப்படுத்துறேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. அப்போது இப்போ பாருங்கள், 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் உங்களோட கையின் பிரயாசத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா வானமண்டல சேனைகள், பொல்லாதாவின் கிரைகள், துரத்தனித்தின் ஆவிகள் எல்லாத்தையும் கட்டி ஜெபிக்கணும். இன்னொன்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா தகட்டின் வெள்ளமைகளை கட்டி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் அவைகளை பொசுக்கிற பரிசுத்த அக்னியினாலும் சொல்லி ஜெபிக்கணும். இன்னொன்று உங்களுக்கு விரோதமாக மறைந்திருந்து செயல்படுகிற எல்லா தந்திரமான வலு சர்ப்பத்தின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள அனுதினமும் உங்களை காப்பாற்ற முடியாது எல்லைகளில் உலாவி திரிகிறார். ஆமென். நீங்கள் இதெல்லாம் ஏன் கட்டணும்னு சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கும் நீங்கள் தான் காரணம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் எதை பேசுகிறீங்க, எதை அதிகமாக பேசுகிறீங்களோ அது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். எதை நீங்கள் அதிகமாக நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அப்போ இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பேசியிருக்கீங்கன்றது இந்த காலை வேளையில் யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியான இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் ரொம்ப நாள் ஆண்டவரே மாற்றுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த காரியங்களை மாற்றணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றத ஆவியானவர் இந்த காலை வேளையில் உணர்த்துக்கிறார். இன்றைக்கு உணர்த்துகிற காரியங்களை நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வச்சு விட்டுருங்க. ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானமுள்ள சேனைகள், பொல்லாதாவின் கிரைகள், துரத்தனித்தின் ஆவிகளை இயேசு நம்மளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தகட்டின் நிலைமைகளை பரிசுத்த அக்னியினால பொசுக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா முந்தி செல்ற பகவான்களை முந்தி கட்டுகிறோம். சன்பலா துனியாக்களின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மறைந்திருந்து தந்திரமாக செயல்படுகிற வலு சர்ப்பத்தின் கிரியைகளை கட்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா விதமான பொறாமை, போட்டி, எரிச்சலின் எண்ணங்கள், எல்லா காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எங்கள் வாயாலே எங்களை வஞ்சிக்க வைக்கிற, எதை எங்களை அதிகமாக பேச வைக்கிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்
காரியங்களை, தரித்திரங்களை, போட்டி பொறாமையை பேச வைக்கிற எல்லா பொல்லாத வஞ்சகத்தின் ஆவிகளை இயேசு நம்மளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். எண்ணங்களின் சிறையிருப்பை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நன்மையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை ஆழக்கடவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் என் கணவனுக்கும் மனைவிக்கு விரோதமாய் போராடுகிற, பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழுப்பி விடுகிற எல்லா தந்திரமான வலு சர்ப்பத்தின் கிரியைகளை கட்டி செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் தாமே குடும்பத்தை வழி நடத்துங்க. ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்த்துவீராக, இந்த நாள் முழுக்க எங்களுக்கு உணர்த்துவீராக. இதெல்லாம் நாங்கள் தப்பு செய்கிறோன்றதை எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே இந்த உணர்விலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இனி அதை நாங்கள் செய்யாதபடிக்கு தேவனுக்கு பிரியமானபடி பேச, வாழ, நடக்க, சிந்திக்க கத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.